ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து டிஜிட்டலில் வந்து என்ன கற்றுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, ஆன்லைன் கிளாஸஸ் மூலமாக நான் வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டராக ஆக முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்லைன் கிளாஸஸ் மூலமாக நீங்கள் படிக்கும்போது டிஜிட்டல் மார்க்கெட்டராக ஆகலாம். பட் ஆனால் ஃபுல் டிஜிட்டல் மார்க்கெட்டராக ஆக முடியாது. டிஜிட்டல் மார்க்கெட்டராக ஆக முடியாது. என்ன காரணம்னா, நீங்கள் ஆன்லைனில் படிக்கும்போது நீங்கள் அந்த கிளாஸை மட்டும் தான் கவனிப்பீங்களே தவிர அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க மாட்டீங்க. ஸோ ஆன்லைன் கிளாஸ் போகும்போது நீங்கள் வந்து எந்த அளவுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எல்லா மீடியத்தை வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களோட நாலேஜ் வந்து க்ரோத் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர் ஆகணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 3லேருந்து 5 வருஷம் ஆகும். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டில் நிறைய மீடியம்ஸ் இருக்குது. ஈவன் ஆர்கானிக்கு, பெய்டு, சோஷியல் மீடியா, இமெயில் எஸ்எம்எஸ் கேம்பெயின், அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இருக்குது, கண்டென்ட் மார்க்கெட்டிங் இருக்குது. ஸோ நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மீடியம் வந்து நீங்கள் வந்து கற்றுக்கணும். ஸோ நான் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டர் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபிசி கற்றுக்கலாம், அடுத்தது எஸ்இஓ கற்றுக்கலாம், அடுத்து சோஷியல் மீடியா கற்றுக்கலாம். ஸோ இது மாதிரி 1 by 1 கற்றுக்கும் போது உங்களோட ப்ரொஃபைல் வந்து வெயிட் ஆகும். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணுன்னா எதனா ஒரு மீடியத்துலேருந்து தான் நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்தி ஆலில் செட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.